இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ரகு இணைகிறார். ரகு, இந்த போக்குவரத்து நெரிசல் காரணம் குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? கண்டிப்பாக ஜெயா, உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரத்திற்கு தினந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காகவும் சுற்றுலா பயணிகளாகவும் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு இறந்து போன தங்களது முன்னோர் நினைவாக தர்ப்பணம் செய்து திதி கொடுப்பதற்காக ஏராளமானோர் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு வருகை தருவதற்காக இன்று வந்த ஏராளமானோர் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள நிலையில் ராமேஸ்வரம் திட்டக்குடி பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் செல்லும் பொந்தம்புலி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. இதனால் ராமேஸ்வரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் நகருக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு ராமேஸ்வரம் பகுதியில் சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்க்கின்றனர். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அமாவாசை போன்ற முக்கியமான தினங்களிலும் வார விடுமுறை தினங்களிலும் இதுபோல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அங்கு வாழக்கூடிய உள்ளூர் பொதுமக்களும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக ராமேஸ்வரத்திற்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஜெயா, ராமேஸ்வரம் போக்குவரத்து நெரிசல் குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரகு.